நம்பிக்கை தீர்மானம், நம்பிக்கை இல்லா தீர்மானம்னா என்னன்னு பார்க்கலாம். நம்பிக்கை தீர்மானம் யார் போடுவாங்கன்னா, ஆட்சியில இருக்கிற அமைச்சரவை அல்லது பிரதமர் அல்லது முதலமைச்சர் தான் போடுவாங்க. எப்போ போடுவாங்கன்னா, புதுசா ஆட்சி அமைக்கும்போது அல்லது மெஜாரிட்டி இருக்கான்னு சந்தேகம் வந்தா, எனக்கு ஹவுஸ்ல சப்போர்ட் இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக போடுவாங்க. இதுக்கான எந்த ஒரு டைரக்ட் ஆர்டிக்கிளும் கிடையாது. ஆனா, ஆர்டிக்கிள் 184 வந்துட்டு லோக்சபா பத்தி வந்துட்டு சொல்லுது. லோக்சபால இருக்க கான்ஃபிடன்ஸ் மோஷன் பத்தி வந்துட்டு சொல்லுது. இந்த நம்பிக்கை தீர்மானம் பாஸ் ஆகிட்டுனா ஆட்சி வந்துட்டு தொடரும். இல்லைனா ஆட்சி கவிழ்ந்துரும். முதலமைச்சரோ பிரதமரோ அவங்களோட பதவியை வந்துட்டு ராஜினாமா பண்ணணும். அடுத்ததான் நம்பிக்கை இல்லா தீர்மானம். இதை யார் போடுவா அப்படின்னா, எதிர்க்கட்சி எம்பிக்கள் தான் போடுவாங்க அல்லது எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் போடுவாங்க. எப்போ போடுவாங்கன்னா, அரசாங்கம் மேலே நம்பிக்கை இல்லைன்னா எதிர்க்கட்சி எப்போ நினைச்சாலும் இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வரலாம். இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்துக்கான ஆர்டிக்கிள் வந்துட்டு எது அப்படின்னா 198. இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு குறைந்தது 50 எம்பிக்களாவது இல்லது 50 எம்எல்ஏக்களாவது சப்போர்ட் பண்ணணும். ஒருவேளை இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் பாஸ் ஆயிட்டு அப்படின்னா ஆட்சி கவிழ்ந்துரும். அமைச்சரவை வந்துட்டு ராஜினாமா பண்ணணும். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோத்துச்சு அப்படின்னா ஆளுங்கட்சி வந்துட்டு அவங்க ஆட்சியை தொடரலாம். அதாவது இந்த 2 தீர்மானமுமே, அதாவது கான்ஃபிடன்ஸ் மோஷனும் நான் கான்ஃபிடன்ஸ் மோஷனும் கீழவையில் மட்டும்தான் வந்துட்டு போட முடியும். மேலவையில் போட முடியாது.